அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். அப்டேட் நம்பர் 43. இந்த அப்டேட்டில் மிக முக்கியமான தகவல், ஈரானுடைய புதிய தலைவர் முஸ்தபா அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு என்ன ஆச்சு? ஈரானுடைய தாக்குதலால் தான் பாதிக்கப்பட்டதாக ஈரானுடைய ஊடகங்கள் பகிரங்கமாக ஒரு செய்தியை வெளியிட, அதுக்கு அவங்க பதிலளிக்கை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் லெபனான் நடந்த நிகழ்வுகள், ஈரானில் நடந்த நிகழ்வுகள், இஸ்ரேலில் நடந்த நிகழ்வுகள், பலவித தகவல்களை அலசி ஆராய போகிறோம். இந்த போர் முடிவு பெறுகிறதா, தொடங்க போகிறதா? நேற்றைய பதிவில் கிட்டத்தட்ட வெற்றி மாபெரும் வெற்றின்னு சொல்லப்பட்டதற்கு இன்னைக்கு அயதுல்லா அலி காமேனி அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ இனி இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடுத்து பிளான் சியை கையில் எடுக்க போகிறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க. ஒரு நாளுக்குள்ளே வரல அப்படின்னா ஈரான் இன்னும் மோசமாக தகர்க்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வழக்கம் போல் அது இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம உள்ளே போய் பேசலாம். எங்கே உள்ளனா ரூமுக்குள்ளே இல்லை, வீடியோக்குள்ளே. நிறைய பேருக்கு டவுட், வீடியோக்குள்ளே கூட்டு போகிறேன்னு சொல்கிறேப்பா, எந்த வீடியோக்குள்ளே தான் கூட்டு போகிறேன்னு தெரியலையான்னு ஒரு சில டவுட்டாக இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அமெரிக்காவோட போர் கப்பலுக்கு என்னாச்சு நாங்கள் எட்டி பார்த்துட்டு, அப்புறம் ஈரானுடைய தலைவர் என்ன சொல்கிறாருன்னு அங்கேயே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சுற்றிக்கூடிய நிலவரங்களை தெரிந்து கொள்ளலாம். வாங்க நண்பர்களே, நம்மளோட வெப் சீரிஸ் நம்பர் 43க்கு போகலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். மதியத்துக்கு மேலே அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் புகை வந்தது அப்படின்ன உடனே ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் நிறைய என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு இங்கே செங்கடலில் தான் இருக்குது, ரெட் சி கடல் பகுதியில் தான் இருக்குது. அந்த பக்கம் இல்லை ஒன்று. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க யார், அமெரிக்காவுடைய சென்காம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஷிப்னுடைய லாண்ட்ரி ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா, அந்த லாண்ட்ரி ஸ்பேசஸில் திடீர்னு ஏதோ ஒரு ஃபயர் மாதிரி வந்திருக்கு. அந்த ஃபயர் வந்ததில் ஒரு ப்ரொபல்ஷன் பிளான்ட் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. 2 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அதுவுமே லைட் த்ரெட்டனிங் காயம்லாம் கிடையாது, அதாவது உயிர் போகிற அளவுக்குலாம் காயம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக காயமடைந்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு நாங்கள் கண்ட்ரோல் வந்துட்டோம். தொடர்ந்து அது ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரியில் தொடர்ந்து செயல்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டு விட்டதாக இன்னும் பேர் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும், எத்தனை நாள் நான் பார்த்த வரைக்கும் அப்படி ஒரு தகவல்கள் எதுவும் நம்மளுக்கு தெரியவில்லை. அப்புறம் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், எந்த ஒரு போர் கப்பலுமே வாருன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா லொக்கேஷன் GPS எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் அது சஸ்பென்ஸாக இருக்கும். இருப்பிடங்களை அவ்வளோ காட்டிக்க மாட்டாங்க. போர் எல்லைக்கு பக்கத்துலையும் இருக்க மாட்டாங்க, பெரும்பாலும் தள்ளி தான் இருப்பாங்க. அதுவுமே ஒரு குறிப்பிடத்தகுந்த நிகழ்வாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து ஒரு 6 நாளாகவே அமெரிக்கா போர்க்கப்பல்களை தாக்கப்பட்ட மாதிரி தான் அந்த பக்கம் செய்திகள் சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் பெருசாக தகவல்கள் வெளியே வரல. சென்காம் அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லைப்பா, துணி துவைக்கிற இடத்துல தான் ஒரு சின்ன பிரச்சனை, லாண்ட்ரி இருக்கிற இடத்துல தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இனி அடுத்த செய்திகள், அடுத்த கட்ட செய்திகள் என்ன வரப்போகிறது என்று. ஈரானுடைய அடுத்த கட்ட தலைவர் முஸ்தபா அவர்கள் இன்று பெரிய அளவுக்கு மக்களுக்கு பேச விரும்புகிறார், சொல்ல விரும்புகிறார் அப்படின்னோடனே பெரிய ஒரு பரபரப்பின் உச்சத்தில் இருந்தது. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நேற்றே ஊடகங்கள்லாம் கொஞ்சம் கால் அடிபட்டிருக்கு, கை கொஞ்சம் லைட்டாக பேர்ன் ஆயிருக்கு, ஒரு சைட் போயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ கண்ணு முன்னாடி தோன்றுவாரா, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிப்பாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தது. இந்திய நேரப்படி சரியாக ஒரு 7 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க, அது மாதிரி நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் 8 மணி 8:30 பக்கம் அந்த நியூஸை வெளியிட்டாங்க, அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றதுல. அதுலேயுமே அவர் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ராத்தில் ஒரு கண்டென்ட்டாக போட்டாங்க, இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு கண்டென்ட்டாக போட்டுட்டாங்க. அதை அந்த நியூஸ் எடுத்து சொன்னாங்க. வெதர் ஒரு வாய்ஸ் கூட வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் கூட அவரோட வாய்ஸ் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு சிலர் அவரோட வாய்ஸ் தான்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல நான் விளக்கம் கொடுத்துட்றேன். அப்போ ஒரு மக்கள் மத்தியில் டிவிலாம் தோணலை, அது இன்னுமே சஸ்பென்ஸாகவே இருக்குது. எங்கே இருக்கிறார், என்ன இருக்கிறார், எப்படி இருக்கிறான்றது. ஆனால் அவரோட செய்தி ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தால் என்ன, மக்களுக்கு என்ன மாதிரியான செய்திகளை சொல்ல வராருன்றதான ரொம்ப முக்கியம். வளைகுடா நாடுகளில் உள்ள படை தளங்களை அமெரிக்கா காலி செய்ய வேண்டும். வளைகுடா நாடுகள் அமெரிக்கா படைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. கப்பல் போக்குவரத்துக்காக ஆர்மூஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். ஈரானின் மினாய் நகர பள்ளி மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும். அண்டை நாடுகளுடைய நட்பு உறவை விரும்புகிறோம். எதிரிகளிடமிருந்து இழப்புகளை பெற முயற்சிக்கிறோம். எதிரிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வோம்.
எதிரிகள் தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டு நம்ம மக்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான இழப்பீடுகள் வழங்கப்படும். இன்று முதல் ஈரானுக்குள்ளார எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ. எந்த பஸ் நீங்கள் எங்கனாலும் ஏறலாம், எங்கனாலும் இறங்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு ஒரு இலவச சேவை வழங்கலாம் என்பதற்காகன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இவரோட அறிக்கை, அப்போ இத்தனை நாள் தொடர்ந்து அமெரிக்கா கடந்த 2 நாட்களாக வெற்றி மாபெரும் வெற்றின்னு சொல்லப்பட்டதற்கும் முஸ்தபா அவரோட அறிக்கைக்கும் நேர் எதிராக இருக்கு. ஏன்னா இவர் தான் உச்சபட்ச தலைவர். நாட்டோட இராணுவ நடவடிக்கைகளுக்கும் இல்லை வேற எந்த நாடுகளுக்கு பேச்சுவார்த்தைக்கு போறதா இருந்தாலுமே இவர் தான் இறுதி அத்தாரிட்டி, வேற யாருமே கிடையாது. பெசஸ்கியனோ இல்லை அராக்சி அவர்களும் அத்தாரிட்டி கிடையாது. இவர் என்ன சொல்றாரோ அதை தான் அவங்க பின்பற்றி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ இவங்க சொல்லிட்டாங்க, எதிரிகளின் இலக்குகள் குறிவைக்கப்படும். அதாவது அமெரிக்காவுடைய பேஸ் முழுமையாக வெளியேற வரைக்கும் நாங்கள் தாக்குதலை தொடுத்துட்டே இருப்போன்றாங்க. அப்போ அமெரிக்காவுடைய பேஸ் பெரும்பாலும் எங்கே இருக்குன்னா அந்த பிங்க் கலரில் இருக்கிற இடத்துல தான். குவைத், பக்ரைன், கத்தார், யூஏ எல்லாம் யூஎஸ்னுடைய மிலிட்ரி ப்ரெசன்ஸ் வேறு. அந்த பிங்க் கலர் 15 வருஷத்துக்கு மேலே இருக்குது அட்லீஸ்ட். இது அமெரிக்காவுடைய மிலிட்ரி ப்ரெசன்ஸ் இருக்குது, அந்த எல்லோ கலர் மாதிரி இருக்கிறது எல்லாமே. அப்போ இது எல்லாமே எங்களுடைய தாக்குதல்கள்லேருந்து தொடரும்ன்ற மாதிரி சொன்னது நம்ம எப்படி பார்க்கலாம்னா, சரி ரைட்டு இவங்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா வழக்கம் போல் அவங்க 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் அவங்களுடைய இலக்குகள், இராணுவ நிலைகள், அப்புறம் தொடர்ந்து அவங்களுடைய அணு நிலைகள் இருக்கக்கூடிய பகுதியில். இன்னைக்கு காலையில் கூட இஸ்ரேல் அவங்களுடைய இஸ்பஹான் பக்கத்தில் ஒரு அணு நிலைகள் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. ஒரு டேஞ்சர் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் பெருசாக அதுக்கப்புறம் வெளியேற சொல்லி தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. அதுவும் அணு உலைகளே தாக்கப்படுறான்ற மாதிரி ஒரு பதற்றம் இருந்தது. பட் அந்த அளவுக்கு இல்லை. அந்த மாதிரி முக்கிய நிலைகளை அடிச்சுட்டு அடுத்த கட்ட டார்கெட் இல்லை. இப்போ வந்தாங்கன்னா கூட ரெஜிம் சேஞ்ச் அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு வந்தெல்லாம் வெற்றி மாபெரும் வெற்றி கேட்க ஊட்டுங்களேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்பில் கொண்டாடிட்டு இருக்கும்போது திடீர் நகி அட்டாக்கு ஹே, போர் ஹே, கம் ஹே அப்படின்ட்டாரு. யாரு? ஈரான் தரப்பில் கமான் அவனுமா சொன்னதுக்கப்புறம் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு அடுத்த கட்ட திட்டம் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். இதையும் நான் உறுதியாக சொல்கிறேன். நான் இதில் நான் பின்வாங்கவே இல்லை. ஏன்னா நேற்று வரைக்கும் இருந்த நிகழ்வுகள் வேறு. பட் முஸ்தபா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னுடைய ப்ரெடிக்ஷனாக சொல்கிறேன். நான் இது நடக்குதா நடக்கலையான்றது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் டைரியில். நான் சம்பவம் நம்பர் 1, இனி அங்கே இருக்கக்கூடிய மின்சாரங்கள்லாம் வரக்கூடிய மிக முக்கிய பகுதியில் தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேற்று ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸலத்தில் உங்களுடைய ஈரானுடைய எலக்ட்ரிக் கிரிட் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் கிரிட்டை 1 மணி நேரத்தில் அழிச்சிரும்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பதிலுக்கு உங்களுடைய கிரிட்டை நாங்கள் 1/2 hour அழிச்சிருவோம்ட்டாங்க. இப்போ இங்கே என்ன செக் அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப செக். இப்போ ஈரான் மீது இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கிரிட் அடிச்சிட்டாங்கன்னா, இப்போ நட்பு நாடுகளை நாங்கள் நட்பு பேணி காக்க விரும்புகிறோம், எங்களுக்கு அமெரிக்க நிலைகள் தான் குறி அப்படின்னு சொன்ன முஸ்தபா அவர்கள் மறுபடியும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கிரிட் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா, இப்போ அவங்க ஏதாவது ஒன்று இத்தனை நாள் பாயிண்ட் வரட்டும் பேசலாம். இந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு படத்தில் ஒரு 4 பேர்த்து பேசுறதுக்கு கூப்பிட்டு கடைசியில் பாயிண்ட் வரும்போது இப்பயாவது பணம் கொடுத்துட்டு கூப்பிட்டு பேசியா அப்படின்போது, இல்லை தம்பி பாயிண்ட் வந்துட்டோம் பேசுகிறேன் கடைசியில் மாடியே முட்டை வந்துருமே, அது கடைசியில் பேசாமல் போயிடுவாங்களே. அந்த மாதிரி சூழ்நிலை தான் அரபு நாடுகளோட சூழ்நிலை பொறுத்த வரைக்கும். இன்ன வரைக்குமே என்னதான் குத்தனது நண்பனாக இருந்தாலும் வெளியில் சொல்லக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களை அடியடின்னு அடிச்சுட்டு தாங்கிறாங்க இல்லைன்னு. பட் பவர் கிரிட் பிரச்சனை பெரிய அளவுக்கு விசுரூபமாக இருக்கும். நாங்கள் 1/2 hour அடிச்சிருவோன்றாங்க. அப்போ சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, லைட்டாக அவங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்தின் மீது அடிக்க ஆரம்பித்தோடனே பதிலுக்கு நாங்கள் அடிக்கிறோன்னு சொன்னோடனே இன்னைக்கு கத்தாரில் இருக்கக்கூடிய தனது பேங்கிங் சிஸ்டர் HSBCயும் சிட்டி பேங்க்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அடிஷனலாக பார்க்க முடியுது. இன்னொரு 2 நாளில் மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. நான் இன்னொரு விஷயம் கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அந்த கார்க் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு. அந்த கார்க் ஐலாண்டை ஆல்மோஸ்ட் 90% பக்கத்தில் அவங்களோட ஆயில் ஏற்றுமதியை மிக முக்கிய தளங்களாக வைத்திருக்கக்கூடிய மிக முக்கிய தீவு. இந்த வரைபடத்தில் கூட பார்க்குறீங்களே, இந்த தீவை பற்றி இன்னைக்கு அமெரிக்கானுடைய செனட்டர் ஒருத்தர் பேசியிருக்கிறார். ஜெரால்டு குஷ்னர் இல்லை, விக்ஸாப் அவர்கள் என்ன சொன்னார்னா, மேபி அடுத்த கட்டகுறி எங்களுக்கு அதுவாக தான் இருக்குன்றாங்க. ஏன்னா அது இன்னும் அப்படியே தொடாமல் வச்சுருக்காங்க. அதை அப்படியே பூ போல் எந்த ஒரு சின்ன ஒரு சம்பவமும் இல்லாமல் அதை வைத்திருப்பதற்கான காரணம் என்னென்னா, அவங்க 90% எக்ஸ்போர்ட் அவங்க வைத்திருக்காங்க. இன்றைக்கி மறுபடியும் ஆக்சியோஸ் போன்ற பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு 3 வாரம் இல்லை 4 வாரம் இதை கொண்டு போகலாம், அடுத்த பிளான் சிக்கு கொண்டு போகலான்ற மாதிரி ஆப்ஷன் இன்னைக்கு மதியத்திலேருந்து எடுக்கப்பட்டதாக அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள். பட் இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்கன்னா,
அங்கே ரொமானியா பேஸில் இருந்தோ இல்லை துருக்கி பேஸில் இருந்து அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நகர்கின்ற நிகழ்வுகள். இதில் என்னுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு ஒத்து போகிறது அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணெய் விலை ஏற்றத்தை வந்து விரும்புகிறாருங்க. அவர் வந்து அவருடைய எக்ஸ்ட்ரத்தில் பாருங்கள், அமெரிக்கா தான் வந்து லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர் இந்த வேர்ல்டுலேயே நாங்கள் தான். ஸோ இது எங்களுக்கு லாட் ஆஃப் மணி கொடுக்குது, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு கிரேட்டு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, நான் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இந்த எவில் எம்பையர் ஈரான் இருக்கு இல்லையா, அதையும் நியூக்ளியர் வெப்பனையும் டெஸ்ட்ராய் பண்ணணும், மிடில் ஈஸ்டில் ஒரு அமைதியை கொண்டு வரணும்னு தான் நினைச்சோம். பார்க்கலாம் லெட்டி டேப்பன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் முஸ்தபா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் விருன்னு ஏறிடுச்சு, 101 வரைக்கும் வந்துருச்சு. குரூட் ஆயில் வந்து பேரலுக்கு 101. அமெரிக்கா ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, G7 நாடுகள் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இத்தாலி கூட ஓடி வந்து தனது கிட்ட இருக்கக்கூடிய 9 மில்லியன் பேரல் பக்கம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எல்லாம் சொல்லியுமே விலை குறையில. ஏன்னா அவங்க இன்னொரு வார்த்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை முழுமையாக எங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இனி எந்த கப்பலுக்குமே அலோடு இல்லைன்றாங்க. அது இந்தியாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், எல்லாமே கண்ட்ரோல் எடுங்கன்றாங்க. அதாவது ஈரானுடைய ஒரு முழுமையான கோரிக்கையை, அவங்க கோரிக்கைன்னு சொல்ல முடியாது, அவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா $200 தொடணுன்றதுல அவங்க ரொம்ப உரியாக்குறாங்க. பெரிய அளவுக்கு க்ரஷ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க வழிக்கு வரணும்னு நினைக்கும் போது, இப்போ ஏசிய நாடுகளுக்கு தேவையான கப்பல்களை வெளியிட்டாங்கன்னா, இப்போ இந்தியாவுக்கோ சீனாவுக்கோ பங்களாதேஷ்க்கோ வெளியிட்டாங்கன்னா, அவ்வளோ நம்ம தேவைகள் இந்த பக்கம் வந்துடுது. மீதி தேவைகள் எல்லாமே வெனிசுலாவை வச்சு அந்த பக்கம் ரஷ்யாவை வச்சு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே 70-80க்கு வந்துடும். ஸோ இந்த கால்குலேஷனில் இன்றைக்கி காலையில் நான் முந்தைய பதிவில் சொன்ன அதே தான். பட் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்கிறார், இந்திய கப்பலுக்கு மட்டும் அனுமதிக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை ராய்டர்ஸ் வந்து இல்லைன்னு மறுக்கிறது. யார் இல்லைன்னு மறுத்தா கூட அது பெரிய சிக்கல், அங்கே இருக்கக்கூடிய குரூப்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க மேபி அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு வெளியுறவுடைய செய்தி தொடர்பாளர் கூட என்ன சொன்னாங்கன்னா, அது உறுதிப்படுத்திய தகவலில் தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு தான் சொல்லியிருக்கிறார். அது உறுதியாக அவங்க இன்னும் ஈரான் உறுதியளிக்கலாம் இல்லை, அது சீனாவுக்கும் அதே இஷ்யூ தான் இருக்குது. ஏன்னா அந்த குரூப்ஸ் நடத்தின தாக்குதலாம் உங்களுக்கு நான் அடுத்த ஈராக் பதிவில் போகும்போது கூட காட்டுறேன் பாருங்கள். அவங்க கிட்டலாம் போயிட்டு இந்த கப்பல் தானே கண்டுபிடிச்சலாம் அவங்க அடிக்க மாட்டாங்க. நைட் டைமில் மொத்தமாக போவாங்க, திடீர்னு கண்ணுக்கு தெரிய இந்த குரூப் வந்து இடத்துல வந்து அடிக்கணும்னா அடிப்பாங்க. ஏற்கனவே கெஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒரு 100 கப்பல் 200 கப்பல் போகும்போது எந்த கப்பல் பர்மிஷன் வாங்கி என்ன பண்ணுவான்னு தெரியல. அது இல்லாமல் கன்னி வெடிகளை வேறு மிதைக்கப்பட்டிருக்குன்றாங்க. அதனால் நமக்கும் கொஞ்சம் ட்ரபிள் தான். அதாவது ஈரான் கொடுத்த அறிவிப்பில் நமக்குமே கூட பெரிய அளவுக்கு ட்ரபிள் தான். பார்க்கலாம் ஆல்டர்னேட் சோர்ஸ் வந்து நம்ம என்ன எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு தான். ஒருவேளை அங்கே ரஷ்யாவுடைய கோரிக்கையை நிறைவேற்றி அனுப்ப போகிறாங்களா, ஏன்னா ரஷ்யா பெரிய அளவுக்கு ஈரானுக்கு உதவி செய்கிறதுனால இந்த இடத்துல ரஷ்யாவுக்காக வெளியிடுறாங்களான்றதை இன்னொரு ஆங்கிள் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், அதையும் உங்ககிட்ட மிஸ் பண்ணிட்டேன். ஹவுதிகளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார், ஈராக் ரெசிஸ்டன்ஸுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார், ஹெஸ்புல்லா மிகப்பெரிய அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறீர்கள், ஹமாஸும் அற்புதமான காரியத்தில் செய்திருக்கிறீர்களாலே இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளுக்கும் எங்க தொடக்க புள்ளி ஹமாஸ் என்ற அந்த ஒற்றை நிகழ்வு அது நடக்கலைன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காதுல்ல கடந்த 1.5 வருஷமா இல்லை. அந்த விஷயம் அதனால் ஹமாஸுக்கு ஒரு நன்றி, ஹவுதிகளுக்கு நன்றி. இப்போ ஹவுதிகள் என்னமே அவங்களுடைய முன்னாள் லீடர் ஒருத்தர் இருந்து போனார்ல, ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் இருந்து போனதுக்கே இப்போ அவங்க குட் பாய்ஸாக இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் எந்த முடிவு இல்லாமல் நாங்கள் ரொம்ப குட் பாய்ஸாக இருக்கோம்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்களையும் கூப்பிட்டு வாங்கப்பா களத்துக்கு வாங்க, குட் பாய்ஸ் போதும், நீங்கள் குட் பாய்ஸாக இருந்தது போதுன்ற மாதிரி அழைப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ செங்கடலும் இந்த பிரச்சனை வந்ததுன்னா அடுத்தது என்ன பயம்னா, எத்தனை நாள் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியும் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தை கூட காட்ட விரும்புகிறேன். இதில் அந்த சவுதி வழியாக அந்த ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் வழியாக சவுதி வந்து எனபோன்ற பகுதியில் இப்போ ஓரளவுக்கு, அதாவது 100% தேவையில் ஒரு 30% சரி செய்கிறாங்க. அப்போ அந்த பேபிள் வேண்டப் பகுதியில் மறுபடியும் ஹவுதிகளும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் பதற்றம் ஆயிடும், இன்னும் சோஸ் அதிகமாகிடும். அதனால தான் முன்கூட்டியே கணித்ததா என்னன்னு தெரியல, இஸ்ரேல் நேர்த்திருந்து போயிட்டு அவங்க இராணுவ டீம் வந்து 2 டைமுக்கு மேலே சோமாலியா லேண்டில் பெரிய அளவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக இறங்கணும்னு நினைக்கிறாங்களான்றதையும் பார்க்க முடிகிறது அந்த இடத்துல. பட் ஹவுதிகள் களத்தில் இறங்கினாங்கன்னா பெரிய அளவுக்கு ரிஸ்க்காக இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளது வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஒரு 20 டேங்க் இருக்குது நம்மளுக்கு. ஐஓசி, ஹெச்பிசிஎல், அப்புறம் எல்பிஜி வந்து நம்ம கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான 20 கப்பல் இருக்குது. அந்த 20 கப்பலை இந்தியா இனி எப்படி கொண்டு வர போகிறோம்,
என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க. ஈரான் பாருங்க, பிரான்ஸ் வேற போர்க்கப்பலை நான் கொண்டு வந்து சேஃபாக கொண்டு போய் நான் சேர்த்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிரான்ஸால் இதுக்கப்புறம் முடியுமா? இனி நகருகின்ற காலங்கள் வந்து மிக முக்கிய காலங்களாக அமைந்து விட்டது. இனி வெற்றி நகைகே அட்டாக்கு ஹே அப்படின்ற மாதிரி தான் ஃபைனல் முடிவு வந்திருக்கு. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அப்படி அதை விட இப்போ ஈரானை விட மிக முக்கியமான இடம் நம்ம பார்க்க வேண்டியது எங்கன்னா ஈராக் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த யுத்தம் ஆரம்பித்து ஒரு 12 நாள் ஆயிடுச்சு, 13 நாள் ஆயிடுச்சு. ஈராக்கினுடைய தலைநகர் இருக்கு இல்லையா, அங்கே தலைநகரில் ஈராக்கினுடைய அரசாங்கத்தை அடிக்காமல் இருந்தாங்க. இன்னைக்கு ஈராக்கினுடைய ஆர்மி பொசிஷன், அவங்களுடைய ட்ரைனிங் இருக்கக்கூடிய பகுதியில், இர்பில் பகுதியில் அட்டாக் பண்ணிட்டாங்க. அந்த குரூப் யாருன்னு தெரியல, இன்னும் அவங்க யாரும் கிளைமும் பண்ணல. யாரோ ஈரானை விரும்பிய ஏதோ ஒரு குழு. அதாவது ஈராக்குள்ளே பொறுத்த வரைக்கும் என்னென்னா முக்கோண காதல் கதையெல்லாம் இல்லை, பல கோண காதல் கதையங்கள்லாம் குறைஞ்சது ஒரு 10 பிரிவு இருக்குது. ஆளுக்கு தடி எடுத்தவங்கலாம் தாண்டவராயன்ற மாதிரி ஒரு 30 பேர் 40 பேர் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு குரூப்புக்கு தலைவங்க. இந்த ஈராக் ரெசிஸ்டன்ஸ்ன்ட்டு, அப்புறம் மற்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் மொத்தம் 7-8 குரூப் இருக்குது. இவங்கெல்லாம் யார் அடிக்கிறாங்க என்னன்னே தெரியாது உங்களுக்கு. இந்த வரைபடத்தை காட்ட பாருங்க, நேற்று இரவுலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்களை பார்க்க முடியுது. நம்பர் 1, குர்திஷ் ஆப்போசிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு எதிரி குரூப்ஸ்னா அவங்களுக்கு, அதாவது ஈரான் ஆதரவு பெற்ற குரூப் தாக்கல் நடத்தியிருக்காங்க. இது நேற்று நைட்டா இப்போ சாயந்தரமா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, குர்திஷுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி பக்கத்தில் ஒரு ட்ரோன் அட்டாக் மாதிரி இருக்கா, அந்த கத்திரி போல ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, அந்த இடத்துல பாருங்க. 2 நம்பர் பார்க்காதீங்க அந்த இடத்துல. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா 2ன்னு போட்டிருக்கு பாருங்க நம்பர். அந்த இடத்துல அல் அசாத் அல் சாடி பொசிஷன் இருக்கு, அந்த இடத்துல பிஎம்எஃப் குரூப் இருக்கு, அந்த இடத்துல ஒரு தாக்கல் நிகழ்த்துறாங்க. அதுக்கு கீழே பாருங்க இன்னொரு இடத்துல ஒரு தாக்கல் நிகழ்த்துறாங்க. இது இல்லாம விக்டோரியா ஏர்பேஸ் எங்க இருக்கு, பாக்தாத் பக்கத்துல. அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் ஏவியேஷன் ஃபிளைட் எங்க இருக்க, பக்கத்துல இருக்கு. இது எல்லாமே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதிகளாக இருக்கிறது. எர்பில் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் மேலே அமெரிக்காவோட நிலைகள் இருக்கிறது. இன்று கூட பார்த்தோம்னா இன்னைக்கு அமெரிக்கா இப்போ சாயந்தரமா ஒரு தாக்குதலை முன்னெடுத்தாங்க. அந்த தாக்குதலுக்கு முன்பு நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. அந்த கீழே பாருங்க 3 நம்பருக்கு பாருங்க, இந்த இடத்துல தான் ஆயில் டேங்கர் இருந்த பகுதியில் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. யாரு அந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு இது வரைபடம் முடிஞ்சோடனே வெளியிடுறேன் நான். அந்த யுஏஇ அட்டாக் அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் ஃபீல்டு மீதும் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ பதிவு பாருங்க, 2 கப்பலுக்கு மேலே இருந்திருக்கு. திடீர்னு அந்த நேவல் போட், சின்ன வகையான போட் இருக்குல்ல, அதில் ஆயுதங்களை வைத்து அடிச்சிருக்காங்க. போயிட்டு பெரிய அளவுக்கு மோதி இருக்கு. இந்தியர் ஒருவர் வந்து இறந்து போயிருக்கிறார். மீதி 2 பேர் வந்து தாய்லாந்தை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பதிவுகள் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஈராக்கில் ஒரு பதற்ற நிலை, அதாவது ஈரானுக்கு அப்புறம் ஈராக்கில் இந்த அளவுக்கான ஒரு பதற்ற நிலை இருப்பதற்கான காரணம் என்னன்னா, ஆப்ஷன் சியில் குர்திஷ் படைகள் உள்ளே நுழைகிறது என்று ஈரான் முழுமையாக 300% மேலே நம்புறாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்கள நிலைக்குலைய வைக்கணுன்றாங்க. அதோட உச்சபட்சமாக தான் நம்ம இன்னைக்கு ஈராக்கினுடைய மிலிட்ரியினுடைய தலைமையகம் இதிலே தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னா அதை ஈராக் ராணுவம் உதவி செய்கிறதான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க முடிகிறது. அடுத்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்ட இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா யுஏஇ தான். யுஏஇ 12ஆம் தேதி வரைக்கும் 11, 12 மட்டும் பாருங்க, இந்த 1, 2, 3, 4 அந்த நம்பரை மட்டும் பாருங்க. இது மட்டும் கடந்த 11, 12ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல், அதுக்கான பாதிப்புகளை பார்க்க முடிஞ்சுது. யுஏஇ அதிகமாக குறி வைத்திருக்காங்க. குவைத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காலையில 41வது உங்களுக்கு அப்டேட்ல நான் குவைத்தை பத்தி காட்டிருந்தேன். பட் இது வந்து யுஏஇல வந்து அல் தாஃப்ரா ஏர்பேஸ் வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். ஸோ இந்த தடுப்புகளை தடுப்பதற்காக தான் வீடியோ பதிவு இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க தென்கொரியா. தொடர்ந்து நான் பல பதிவுகள் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய THAAD லான்ச்சர்ஸ் வந்து ஒரு 6க்கு மேலே இருக்கு. 6க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவும் கொண்டு வந்து மறுபடியும் மிடில் ஈஸ்ட்ல வந்து பெரிய அளவுக்கு வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவங்க தடுக்க முடியும்னு தெரியல, அதை பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இப்போ நான் அந்த பதிவு எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் நேரம் பார்த்தீங்கன்னா 9:30 9:30 எடுக்கிறேன். நான் 9:30 PM எடுக்கிறேன். கரெக்டாக ஒரு 9 மணிக்கு ஹெஸ்புல்லா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இஸ்ரேல் ஒரு முக்கிய பகுதிகளை வெளியேறுங்க, நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட இணைந்து அடுத்த வேவ், அதாவது 41வது வேவ் பக்கம் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு வேவ் பக்கம் அனுப்புகிறாங்க. பட் ஹெஸ்புல்லா அதிகமான அளவுக்கு வந்து கிளைம் பண்ணாங்க. அதுக்கு தான் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா,
பெய்ரூட்டும் சரி, அங்களோட ஹெஸ்போலாவும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் அவங்கள அடக்கலை அப்படின்னா, அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வரலை அப்படின்னா, ஒட்டுமொத்த லெபனானையும் தாக்குதலுக்கு இலக்காக்கப்படும். இனி தெய்வதாட்சியம் என்பது கிடையவே கிடையாது. ரொம்ப சீரியஸாக போது லெபனானே நாங்கள் தரைமட்டமாக்க போகிறோம் அப்படின்னு இறுதி எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நேற்று ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் வந்து உச்சபட்ச கோபத்தில் இருக்காங்க. அவங்க அந்த கோபத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு அவங்க நடத்தின தாக்குதலே பார்க்க முடிஞ்சது. சதன் பெய்ரூட்டில் அப்படியே குப்பை கூலமாக இருக்குது அந்த ஏரியாவே. ஒரு ஒட்டுமொத்த ஏரியாவை வந்து சரிச்சு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு ஏரியா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பெரிய ஒரு பகுதியை வந்து எவகேட் பண்ண சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 10 லட்சம் மக்களை வந்து வெளியேற சொல்லியிருக்காங்க மாற்று பகுதிக்கு. இதுதான் முதல் முறை 10 லட்சம் மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க. அது வந்து ஜஹ்ரானி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜஹ்ரானி ரிவர் வெளியேறினதுக்கு அப்புறம் ஹார்ட் ஆஃப் த பெய்ரூட்னு சொல்லுவாங்க. அங்கே ஹெஸ்புல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே ஒரு அரை மணி நேரம் கேப் கொடுக்குறாங்க. அரை மணி நேரம் கேப் கொடுத்ததுக்கப்புறம் மக்கள் எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ எளிதாக அவங்களெல்லாம் வாழ்க்கை வாழ முடியறதுக்கான எளிதான பொருட்களை எவ்வளோ சீக்கிரம் வெளியேற முடியுமோ, உடைமைகளையும் உயிர்களையும் காப்பாற்றுவதற்காக அவ்வளோ சீக்கிரம் திடீர்னு வீட்டு விட்டு வெளியே போனால் என்ன பண்ண முடியும்? ஃப்ரிட்ஜை தூக்க முடியுமா? மிக்சியை தூக்க முடியுமா? இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலை கேஸை தான் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஓட முடியுமா? ஏன்னா கேஸ் வேறு மறுபடியும் எப்போ கிடைக்குதோ தெரியலன்ற ஒரு சூழ்நிலை வருது. அதை தூக்கிட்டு ஓட முடியுமா? என்ன நம்ம உயிருக்கு உத்தரவாதமோ அதை மட்டும் தான் தூக்கிட்டு ஓட முடியல. இது ஒரு பெரிய சிக்கல்ல. யார் யாரெல்லாம் இன்றைக்கி பெட்ரோல் கேஸ்லாம் பிடிக்கிறவங்களுக்கு அதுவும் ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்கும். அந்த பெட்ரோல் பிடிக்கும்போது எனக்கு இன்னொரு யோசனை வந்தது. சும்மா ஒரு பொருளை மத்திய அரசு வந்து நாளை மறுநாளோ ஒரு 10 ரூபா குறைக்கிறேன், 5 ரூபா குறைக்கிறேன்னு ஒரு பொருளை சொல்லக்கூடாது. பிடிக்கிறவங்கெல்லாம் வந்து கதறி 2 நாளைக்கு தூங்கியிருக்க மாட்டாங்க. அதாவது இங்கே பெட்ரோல் பிடிச்சவங்கெல்லாம் மத்திய அரசு நான் லிட்டருக்கு 5 ரூபா சும்மா குறைக்கலாம் கூட ஒரு அறிவிப்பாவது கொடுங்க. கொடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளைக்கு தூங்க மாட்டாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். யாரெல்லாம் அந்த கேனில் பிடிச்சிட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்றது கூடுதல் தகவல். திடீர்னு ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு. மறுபடியும் நம்ம டாபிக் வரலாம். பெய்ரூட் மீது அந்த கட்டிடங்கள் தாக்கல் நிகழ்த்தப்பட்ட பதிவுகளும் மீதியை நம்ம பார்க்க முடியுது. துருக்கி தான் இப்போ தனது கடும் கண்டனத்தை இஸ்ரேலுக்கு தெரிவித்திருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் பாட்டு யாரும் கேட்கலன்னா இஷ்டத்துக்கும் அடிச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். ஒரு லெவலுக்கு மேலே நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். இஸ்ரேல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லது இல்லை அப்படின்றாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இஸ்ரேல்னா அப்போ ஹெஸ்புல்லாவை அமைதியாக இருக்க சொல்லுங்கள், அவங்கள அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இப்போ அவங்கக்கிட்ட போய் கேட்டாங்கன்னா எங்கள் 300 வருட வரலாறு தெரியுமான்னு மறுபடியும் ஒரு மாதத்துக்கு பேசுவாங்க. அதை நம்ம என்ன சொல்கிறது? நம்ம அமைதியாக இருந்துட்டு சரிங்க அப்படி என்ன ரிசல்ட்டை தான் நம்மளால் சொல்ல முடியாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி காலையில் ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் இணைந்து அல்-அக்ஸா மாஸ்கினுடைய மிக முக்கிய பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரம்லான் பண்டிகை அதுவுமா அப்படின்னு ஒரு பெரிய கண்டன குரல்கள் வளர்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒரு டெப்ரீஸ் வந்து விழுந்ததில் அது பற்றி எறிந்து அது அந்த வழியை வாசலே பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. கூடுதல் தகவல், ஹெஸ்புல்லா தாங்கள் நடத்திய தாக்குதலில் ஐஃபா பகுதி பாதிக்கப்பட்டதாகவும் டெல்லவியூவில் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஈரான் அவங்களுடைய சின்பெட்னுடைய ஹெட் ஆஃபீஸே நாங்கள் அடிச்சிட்டோன்ற மாதிரி மதியமே வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு நாளைக்கு அதுக்கான பதிவுகள் கிடைச்சிது அப்படின்னா காலையில் உங்களுக்கு நான் வெளியிட விரும்புகிறேன். அதையும் கூட இதுவரை எந்த பதிவும் எனக்கு கிடைக்கவில்லை என்பதும் கூடுதல் தகவல். அப்புறம் ஈரானில் அஸ்வாஸ் என்ற ஒரு பகுதியில் ஆர்மி காப்பிருக்கூடிய பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு அட்டாக் தொடர்ந்து ஈரானில் அந்த தாக்குதல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கேப் இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்த கட்ட பிளான் என்னன்னு தெரியல. பட் ஏன்னா இவங்க ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது திடீர்னு இந்த பக்கம் லெபனான் கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டாங்க இஸ்ரேல் தரப்புல. அதனால அங்கே அமெரிக்கா சிங்கிளாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு போல. அதனால இங்கே கொஞ்சம் சிக்கலாக இருக்காட்டுக்குது. அவங்க எப்படி அதுக்கு தன்னோட கட்டுக்குள்ள கொண்டு வரான்னு தெரியல. இன்னைக்கு கூட இஸ்ரேலினுடைய 900 ஹெர்மஸ் சுட்டு வீழ்த்திட்டாங்க. ஈரான் தரப்புல வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக மார்ச் 11 ஈரான் ஒட்டுமொத்தமாக அனுப்பியது 39 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. 7 க்ரூஸ் மிசைல்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மார்ச் 2க்கு அப்புறம் மார்ச் 11 அனுப்பியிருக்காங்க. 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து அனுப்பியிருக்காங்க. ஆயுதங்கள் முன்பை விட குறைந்திருக்கிறதா என்றால் தாக்குதல்கள் குறைந்திருக்கிறது, ஆனால் இலக்குகள் நெருங்குகிறது. அது ரொம்ப முக்கியம். இப்போ தாக்குதல்கள் குறைந்தாலும் ஆயுதங்கள் குறைந்தாலும் இலக்குகள் குறைகிறது. இன்னும் அதிகபட்சம் அவங்ககிட்ட ஒரு 20% தான் இருக்கும்னு அமெரிக்காவோட சென்காமும் இஸ்ரேலும் நம்புறாங்க. கண்டிப்பாக அதை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிடுவோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம 2 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. அரபு நாடுகளில் இது வரைக்கும் 43,000 அமெரிக்கர்களை வெளியேற்றிருக்காங்களாம். மிடில் ஈஸ்டில் மட்டுமே 43 அமெரிக்கர்களை தொடர்ந்து வெளியேற்றி கொண்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த டீசாலினேஷன் வாட்டர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ அடுத்த பிளான் சி போகும்போது கண்டிப்பாக
மாறி மாறி தாக்குதலுக்கு இலக்காகுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுல சேஃப் ஜோனா இருக்கிறது சவுதி அரேபியா. ஏன்னா சவுதி அரேபியா வந்து டீசாலினேஷன் வாட்டர் பிளான்ட்டை நம்பி 18% தான் இருக்கிறாங்க. மீதி 79% வந்து கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து ரெயின்ஃபால் வாட்டர் வந்து சும்மா கொஞ்சம் தான் இருக்கு. அடுத்து ஓமன் 23% தான். யுஏஇ 41% வந்து டீசாலினேஷன் வாட்டர் நம்பி இருக்கிறாங்க. குவைத், பக்ரைன், கத்தார் பாருங்க 61% நம்பி இருக்கிறாங்க. 22% தான் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் இருக்கு. 17% வந்து ரெயின் வாட்டர் நம்பி இருக்கிறாங்க. ஸோ அதனால இனி வருகின்ற காலங்களில் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. இனி நம்ம ஃபோக்கஸ் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பதற்ற நிலையாக இருக்கலாம். முடிஞ்சால் நம்ம அங்கேயே டென்ட் எடுத்து தங்கிட வேண்டியதான். என்ன சூழ்நிலைனா போட்டு ஒன்று விட்டுற வேண்டியதான். அங்கேயே வாங்க நண்பர்களே, உங்களையும் அங்கேயே நான் கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு இருக்கேன். நம்ம கரெக்டாக வெளுத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.